திருக்கழுகார் போய் கர்ப்ப ரக்ஷாம்பிகையும் முல்லைவனநாதரையும் வணங்கினாங்கன்னா நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். அதனால் அங்கே போனதுக்கு பிறகு அங்கே கொடுக்குற நெய் 11 தீபம் போட்டுட்டு 48 நாள் அந்த நெய்யை சாப்பிட்டா தான் குழந்தை கிடைக்குன்றது தான் இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். ஏன் எல்லா சிவன் கோயில்லையும் தாயார் இருக்காங்க, ஆனால் அந்த தாயார்கிட்ட இல்லாத விஷயம் முல்லைவனநாதருடைய மனைவியான கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு இருக்கு. எப்படி கர்ப்பரக்ஷாம்பி அந்த பேருக்காக கர்ப்பத்தை ரசிக்கக்கூடியவள் அப்படின்றதுக்காகலாம் அங்கே அந்த விஷயம் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து ரீதியாக குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட வடமேற்கு பகுதி குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. 2 பகுதி தான், ஒன்று வடமேற்கு, ஒன்று தென்கிழக்கு. அதில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது 99% வடமேற்கு தான். அப்போது இந்த முல்லைவனநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கர்ப்ப ரக்ஷாம்பிகை இருக்கிறதே வடமேற்கு மூலையில் தான், அந்த கோயிலோட வடமேற்கு மூலையில் தான். அப்போது